வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்மளோட அலைவரிசையில் இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சோமாஸ் தான் செய்ய போறோம். இது எங்க வீட்டுல நாங்க எப்படி செய்வோங்கிறத இந்த காணொலியில உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். மைதா மாவு 200 கிராம், நெய் ஒரு 3 தேக்கரண்டி, கொஞ்சமா உப்பு, தேங்காய் ஒரு மூடி எடுத்து திருவி எடுத்து வச்சிருக்கிறேன், பொட்டுக்கடலை 100 கிராம், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கசகசா, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். இது தவிர 100 கிராம் சர்க்கரை, ஒரு 2 ஏலக்காய். ஒரு சட்டியில 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற தேங்காய் துருவலை இதுல சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். தேங்காயில ஈரம் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு சோமாஸ் நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல தீயாம பாத்துக்கோங்க. என்னுடைய சட்டி அடிகனமான சட்டி, அதனால ஓரளவுக்கு நான் செவந்து வந்ததும் கீழே இறக்கி வச்சிருவேன். அப்புறம் அந்த சூட்டுலயே அது நல்லா செவந்துரும். நான் இந்த சர்க்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. நீங்களும் அந்த அளவுக்கு செவப்பா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிற சர்க்கரையும் ஏலக்காயும் ஒரு அரவையில சேர்த்து நல்ல பொடியா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் எப்படி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. இதை தான் நான் சொன்னேன். இப்ப நம்ம அரைச்ச சர்க்கரை பொடியை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா பொட்டுக்கடலையும் இதே மாதிரி அரவையில போட்டு அரைக்கணும். ஆனா அரைக்கும் போது ஒன்னும் பாதியுமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப மாவா இருக்க வேண்டாம். பொட்டுக்கடலை மாவையும் இது கூடயே சேர்த்துடலாம். அடுத்ததா எள்ளு, கசகசா இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவுல இது போல கொஞ்சமா உப்பு சேர்த்து முதல்ல கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பிசைற மாதிரியே பிசைஞ்சுக்கணும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடாமலும் அதே சமயத்துல ரொம்ப இறுக்கமாவும் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாவு பிசையும் போது 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எங்க அம்மாலாம் 2 கிலோ மாவு போட்டு பிசைவாங்க. அது மாதிரி பிசையும் போது நல்லா தூக்கி அடிச்சு மாவு பிசைஞ்சு எடுப்பாங்க. நம்ம ரொம்ப குறைவான அளவு போடுறதுனால நல்லா கையால அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிடம் பிசைஞ்சாலே போதும். மாவு கையில ஒட்டாம வந்ததும் நிறுத்திடலாம். அதே மாதிரி நம்ம விரல் விட்டாலும் கை கொஞ்சம் உள்ள போது பாருங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவுல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாவுலாம் இப்ப பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க போறேன். அதுக்காக கொஞ்சம் வரமாவு தேய்க்கிற கட்டையில போட்டிருக்கிறேன். ரொம்ப மெலிசா தேய்ச்சோம்னா தட்டுல சில நேரம் ஒட்டிக்கும். ரொம்ப கனமா தேய்ச்சாலும் நம்மளுக்கு சோமாஸ் கடிக்க முடியாது. அதனால நடுத்தர அளவுல தேய்ச்சிக்கோங்க. இப்ப நான் தேய்க்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சி எடுத்த மாவை உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சுல இது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பக்கத்தை நல்லா அமுத்தி விட்டு குழியாக்கிட்டு பூரணத்துல இருந்து ஒரு தேக்கரண்டி பூரணத்தை எடுத்து உள்ள இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்த மாதிரி இந்த அச்சோட வரும்புல மட்டும் லேசா தண்ணி போட்டு ஈரம் ஆக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற மாவை எடுத்து இப்படி மூடிட்டு அப்புறமா இந்த அச்சு மூடுங்க. மூடி அமுத்தி அப்படியே ஓரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு தட்டுல வரிசையா அடுக்கி வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா இப்ப நான் தேய்ச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி வட்டமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நடுவுல மட்டும் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சதும் நம்மளுடைய இந்த பூரியோட ஒரு பாதியில மட்டும் லேசா முன்னாடி பார்த்த மாதிரியே ஈரம் தொட்டு நனைச்சு விட்டுக்கலாம். நனைச்சு விட்டுட்டு மறுபக்கத்துல இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் மூடிடுங்க. மூடி அமுத்தி விட்டுருங்க. அடுத்ததா ஒரு முனையில இருந்து அப்படியே இப்படி மடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த பூரணம் வெளியே போகாம அழகா உள்ளேயே தங்கி இருக்கும். தொலை எதுவுமே இருக்காது. அடுத்ததா நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது போல ஒன்னொன்னா போட்டுக்கோங்க. இந்த சோமாசை எண்ணெயில போட்ட கையோட சட்டு சட்டுன்னு திருப்பி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா உப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டாலும் திரும்பவே திரும்பாது. அடிக்கடி இந்த மாதிரி பரட்டி விட்டு 2 பக்கமும் பொன்னிறமா வர்ற அளவுக்கு நல்ல பொறுமையா வேக வச்சு எடுக்கணும். சுவையான சோமாசை பொரிச்சு எடுத்தாச்சு. ஒருவேளை நிறைய சோமாஸ் செய்யற மாதிரி இருந்தா ஒரு பெரிய தாம்பாள தட்டு எடுத்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்குல போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது மாதிரி செய்து வைக்கும் பொழுது 1 மாசம் ஆனாலும் நமுத்து போகாம நல்லா இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழுள்ள கருத்து பெட்டியில உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.